பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலும் ஜீசஸ் சபையின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஞாயிறு ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் சற்று நிமிடங்களில் எங்களுடைய ஞாயிறு ஆராதனை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். எனவே ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு தேவனுடைய செய்திக்கு கனத்தை செலுத்தும் விதமாக தேவனுடைய செய்தியை கவனத்தோடும் ஆவியோடும் கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆராதனையின் போது தேவனை முழு மனதோடு ஆராதிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். God bless you. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் உங்கள் யாவரையும் மிக அன்புடன் வாழ்த்தி வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் தேவனுடைய செய்தியை பார்க்கும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு வினாடி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். உங்கள் வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ அந்த காரியம் சரி வர வேண்டும், கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்ற வாஞ்சையில் இருங்கள். அவர் நிச்சயம் உங்களோடு அவர் பேசுவார். சர்வவல்ல பிதாவே, இந்த அருமையான நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அத்தனை பேருக்கும் உம்முடைய வார்த்தை செவி கொடுக்க அத்தனை பேரையும் உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். உன்னதங்களின் சகல ஆசீர்வாதங்களால் நிரப்ப வேண்டும். ஆவியானவரே, இவர்களை ஆவிக்குள்ளாக மாற்ற, ஆவியிலே இவர்கள் பலனடைய உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின்படி இவர்கள் வாழவையும் தேவனிடத்தில் இவர்கள் திரும்புவார்களாக. உடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் பரிசுத்த ஆவியானவர் பிதாவே, இன்றைய நாளில் இந்த மக்கள் அத்தனை பேரும் உம்மிடத்தில் கிட்டி சேருவார்களாக என்று நான் ஆஸ்வதி ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம் யாவரும். இன்று நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, இழந்த இடத்திற்கு திரும்ப செல்லுங்கள். இழந்த இடத்திற்கு திரும்ப செல்லுங்கள். நீங்க எதை இழந்தீங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப செல்லுங்கள். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. 2 King chapter 8 verse 3 to 6. 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்துப்போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட்டான். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய ஆண்டவனே, இவள் தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, 7 வருஷத்துக்கு முதலிலே இந்த பெண் இடத்தில் தீர்க்கதரிசியாகிய எலிசா சொன்னான், இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. எனவே இந்த தேசத்தை விட்டு நீ பெலிஸ்தர் தேசத்தில் போய் இரு 7 வருஷம் என்று. அவள் எல்லாவற்றையும், தன் வயலை, தன் வீட்டை, வருமானத்தை விட்டு அவள் அந்த தேசத்தில் போயிருந்தாள். அந்த 7 வருஷம் முடிந்த பின்பு அவள் திரும்ப தன் தேசத்துக்கு வந்தாள். அவள் வந்து ராஜாவிடத்தில் சொன்னாள், எனக்கு வேண்டிய என்னுடைய வீடு, அது என்னுடைய வயல், எனக்கு திரும்ப தாரும் என்று சொன்ன பொழுது ராஜா என்ன செய்தாண்டால், அவளை வீட்டையும் அவளுடைய வயலை கொடுக்கும்படி சொன்னது மட்டுமல்ல, 7 வருஷம் அந்த வயலினாலே என்னென்ன வருமானம், விளைச்சல் கிடைத்து வருமானம் கிடைத்ததோ அவை அத்தனையும் திரும்ப கொடுக்கும்படி அந்த ராஜா சொன்னான். எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, நானும் நீங்களும் ஒரு 7 வருஷம் எங்கேயாவது ஒரு பிக்னிக் போயிட்டு திரும்பி வாகனத்தில் நாம் இழந்து எல்லாவற்றையும் நமக்கு கிடைத்தால் அது எப்படியா இருக்கும்? எத்தனை பெரிய ஒரு ஆச்சரியம்!
ஆகவே இன்றைய செய்தியின்படி நீங்கள் இழந்ததை பெற வேண்டும் என்றால், நீங்கள் விட்டதை பெற வேண்டும் என்றால், நீங்க எதையாவது ஒன்று இழந்தீங்கன்னா அதை பெற வேண்டும் என்றால் நீங்க விட்ட இடத்துக்கு திரும்ப வர வேண்டும். உங்க சிந்தையை விட்டால், நீங்க சிந்திக்கிறதை விட்டால் நீங்கள் ஒன்றை இழப்பீர்கள். நீங்கள் ஒன்றை இழக்கும் பொழுது, ஒன்றை விடும் பொழுது ஒன்றை இழப்பீர்கள். நீங்கள் ஒன்றை விடும் பொழுது ஒன்றை இழப்பீர்கள். நீங்கள் ஒன்றை இழக்க முடியாது ஒன்றை விடாமல். நீங்க இழக்க காரணம் ஒன்றை விடுபடியால் தான். நீங்கள் விட்டு வந்த அந்த இடத்திற்கே செல்ல வேண்டும், அல்லது அந்த நீங்க விட்ட அந்த நபரிடத்திலே நீங்கள் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இழந்ததை பெறுவீர்கள். முக்கியமான ஒரு நபர் உங்க வாழ்க்கையில நீங்க இழந்திருப்பீங்க, அவரை விட்டு இருப்பீங்க. அதனால நிறைய நன்மைகளை, நிறைய ஆசீர்வாதங்களை நீங்க இழந்திருப்பீங்க. அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை நீங்க வேற எங்கேயும் பெற முடியாது. நீங்க எந்த நபரை விட்டீங்களோ, எந்த இடத்தை விட்டீங்களோ, அதே இடத்திற்கு நீங்க வரும் பொழுதுதான் நீங்க இழந்ததை திரும்ப பெற முடியும். இன்னைக்கு நீங்க சர்ச்சை இழக்கும் பொழுது, நீங்க சர்ச்சில் கிடைக்கிற அநேக சலுகைகளை, ஆசீர்வாதங்களை நீங்க இழப்பீங்க. இப்ப ஒரு மனிதன் ஒரு கம்பெனியை விடுவான். அந்த கம்பெனியை விட்டா அவனுக்கு அவனுடைய வாகனத்தை அவன் இழக்க வேண்டும், அவனுடைய லைஃப் இன்சூரன்ஸ் இழக்க வேண்டும், அவனுக்கு கிடைக்கிற பெட்ரோல் வசதிகள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வீடு, எல்லாவற்றையும் அவன் இழப்பான். காரணம் அவன் கம்பெனியை விட்டான். அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்க சர்ச்சை விடும் பொழுது நீங்க ஆசீர்வாதத்தை இழப்பீங்க. தேவனுடைய வார்த்தையை விடும் பொழுது தேவனுடைய வார்த்தையினால் வரக்கூடிய நன்மைகளை நீங்க இழப்பீங்க. ஒன்றை விட்டால் ஒன்றை இழப்பீங்க. ஒன்றை இழக்க காரணம் ஒன்றை விடுவதினால். அப்படி நீங்கள் இழந்தால் விட்ட இடத்துக்கு திரும்ப வரணும். விட்ட இடத்துக்கு திரும்ப வராமல் நீங்க எதையும் திரும்ப பெறவே முடியாது. ஒன்றை விடும் பொழுது நிச்சயமாக மற்றும் ஒன்று இழக்கப்படும். அது இழக்கப்படும். இழந்ததை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழிதான் உண்டு. நீங்க விட்ட இடத்துக்கு வரணும். விடுதல் இழப்பு, விடுதல் இழப்பு, இழப்பு. நீங்க ஒண்ணு விடும் பொழுது நீங்க ஒண்ணு இழப்பீங்க. இந்த இழந்ததை திரும்ப பெற வேணும்னா நீங்க விட்ட இடத்துக்கு வரணும், விட்ட நபர்கிட்ட வரணும். அதேதான் வேதம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். சிலப்பாங்க சரியான உடல் பயிற்சி, சரியான சாப்பாடு, சரியான ஓய்வு இல்லைன்னா அது குறித்த அக்கறை நாங்கள் விட்டுட்டோம்னா சரீர சுகத்தை இழக்க வேண்டும். சரீர சுகம் திரும்ப வர வேண்டுமா? அப்படின்னா எங்க விட்டீங்க அதை திரும்ப நீங்க செய்ய வேண்டும். எனவே தான் நல்ல செய்தி வேதம் சொல்லுது, நீ இழந்ததை பெற விட்ட இடத்துக்கு திரும்ப வா. நீ விட்ட இடத்துக்கு திரும்ப வரும் பொழுது நீ எதை இழந்தாயோ அந்த இடத்துல அதை நீ பெற முடியும். இன்றைய சமுதாயம், இன்றைய ஜெனரேஷன் தேவ பயத்தை, தேவன் மேல் ஒரு பயம், அந்த பயத்தை அவர்கள் இழந்திருக்கார்கள். எனவே இன்றைய சமுதாயத்துக்கு சொல்றேன், ஒவ்வொரு வாலிபர்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க விட்ட இடத்துக்கு திரும்ப வாங்க. விட்ட இடத்துக்கு திரும்ப வாங்க. சந்தோஷத்தை நீங்க இழந்தால் நீங்க துதியின் இடத்துக்கு வரணும். ஏன்னா துதியை விட்டாதான் சந்தோஷத்தை இழப்பீங்க. நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சந்தோஷத்தை பெறுவீங்க. இதுதான் என் லைஃப்ல டெய்லி பாட்டு படிங்க, கடவுளை ஆராதிங்க, உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பாட்டை விடுங்க, உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை இழப்பீங்க. இன்னைக்கு எத்தனை பாட்டு படிச்சீங்க? ஆண்டவரை ஆராதித்து. ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அந்த சந்தோஷம் கிடைக்கும். வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா சந்தோஷம் வாழ முடியும். எப்படி? பாடல். ஏன்னா பாடல் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். அப்ப நீங்க தேவ பிரசன்னத்தை கொண்டு வர பாட்டை இழந்தீங்க, விட்டீங்கன்னாக்கே சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும். அப்ப சந்தோஷம் சமாதானமும் நீங்க வேற எங்கேயும் தேடிவே இல்லை, அது இயேசு இடத்தில், அது தேவ பிரசன்னத்தில். தேவ பிரசன்னம் எப்படி வரும்?
பாடல் மூலம். அப்ப பாட்டுக்கிட்ட வாங்க. பாட்டுக்கிட்ட வந்தோன்னா உங்க வாழ்க்கையில் அந்த சந்தோஷம், நீங்க இழந்த சந்தோஷத்தை நீங்க பெற முடியும். ஹல்லேலூயா. வெற்றியை செழிப்பை இழந்தால் நீங்க தேவனுடைய வார்த்தை கிட்ட வரணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். நம் வசனத்தினால் தான் நாம் ஜெயிப்போம். சாட்சியின் வசனத்தினால் நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள். வார்த்தை என்பது பட்டயம். அதை பயன்படுத்த நமக்கு வெற்றி கிடைக்கும். செழிப்பு எப்படி? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். இரவும் பகலும். அப்ப தியானிப்பது என்றால் என்ன? ரிப்பீட், திரும்ப சொல்லுது. அப்ப இரவும் பகலும் திரும்ப சொல்லணும். எதை திரும்ப சொல்லணும்? காலைல வாசிக்கணும். வாசித்தத பகலையும் இரவும் நீங்க திரும்ப சொன்னால் அவன் பாக்கியவான். அவன் நீர் காலோகமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனி கொடுத்து அவன் இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நான் செய்யறதெல்லாம் தோல்வி அடையுதேன்னு அதை செய்து ட்ரை பண்ண வேணாம். நீங்க விட்ட இடத்துக்கு வாங்க. பக்கத்தால பார்த்து சொல்லுங்க, விட்ட இடத்துக்கு போங்க. இழந்ததை அவர் திரும்ப தருவா. நீ இழந்த இடத்துக்கு போகணும். எதை விட்டியோ அந்த இடத்துக்கு வர வேண்டும். தேவ பயத்தை நீங்கள் விட்டுவிட்டால் தேவனுடைய முகத்தில் சிரிப்பை நீங்க பார்க்க முடியாது. தேவன் எப்பொழுதும் என்னோட சந்தோஷமாக்கணும், தேவன் என்னோட எப்பவும் சிரிச்சு கொண்டு இருக்கணும். எப்படி? தேவ பயத்தை விட்டு தேவ சிரிப்பை எதிர்பார்க்க முடியாது. தேவனுடைய சிரிப்பு உங்க மேல வர வேணுமா? தேவனுடைய மகிமை உங்க மேல பிரகாசிக்க வேணுமா? அப்படின்னா தேவ பயம் வேண்டும். அப்ப நீங்க விட்டது என்ன? அந்த இடத்துக்கு நீங்க வர வேண்டும். ஜெப வாழ்க்கையை விடும் பொழுது தேவ பிரசன்னத்தை நீங்க இழப்பீங்க. ஒரு மகிமையின் வாழ்க்கை, தேவன் என்னோடு கூட இருக்கா, அந்த தேவ பிரசன்னம் இழக்கப்பட காரணம் ஜெபத்தை விட்டுட்டீங்க. அப்படின்னா தேவ பிரசனம் வேணும்னா, தேவ பிரசனம் வேணும் கைத்தட்டி சரி வராது. என்ன செய்யணும்? விட்ட இடத்துக்கு வரணும். எங்க விட்டீங்க? ஜெபத்தில் விட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பிரேயர் லைஃப் இருக்குதா? பிரேயர் லைஃப் இருக்குதா? ஜெப வாழ்க்கை இருக்குதா? பிரேயர் லைஃப் இருக்குதா? ஆனா எல்லாருக்கிட்ட இன்டர்நெட் லைஃப் இருக்கு, ஆனா பிரேயர் லைஃப் இல்லை. அதனாலதான் வாழ்க்கையில தோல்வி. வாழ்க்கையில எப்பயும் பார்த்தா தோல்வி. வேதம் என்ன சொல்லுது? நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கறை நடுவில் போகும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க, நாட்டின் நிலைமை இப்படி, பிசினஸ் இப்படி பிரச்சனையாக்கு, என் வாழ்க்கை. அப்படி நடக்க முடியாது. நாம் உலகத்தில் இருந்தால் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். நீங்க ஜெபத்தில் இல்ல, பிரேயர் லைஃப் உங்ககிட்ட இல்ல. அதனாலதான் உங்க வாழ்க்கையில வெற்றி இல்ல, தேவ பிரசனை இல்ல. வாழ்க்கையில ஆசீர்வாதம் திரும்ப வர வேணுமா? ஆசீர்வாதம் தேவன் கிட்ட தான் இருக்கு. அதை எப்படி பெறணும்? அப்ப நீங்க ஜெபத்துக்கு வரணும். ஜெபம் பண்ண வரும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில வெற்றி. நான் சிலர் கிட்ட கேட்டேன், சர்மன்லாம் நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்களா? நிறைய போய் பார்க்கல. கேட்டா என்ன பிரச்சனை? டேட்டா பிரச்சனை. டேட்டா எவ்வளவு சர்மனுக்கு? 20 ரூபா 30 ரூபா. எவ்வளவு சாப்பிடுறோம், எவ்வளவு காரியம் செய்யறோம், ஆனா வாழ்க்கையில தோல்வி. கேட்டுப்பாங்க, எவ்வளவு மிச்சம் தானே? இல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாம் கூட கிடைக்க வேண்டும் தேடாத. அதை நீ இழந்துட்டா உன் லைஃப்ல கூட கிடைக்காது. ஏன்? நீ அதை இழந்துட்டா. ஏன் இழந்தா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதை விட்டாய். அப்ப விட்ட இடத்துக்கு திரும்ப வா. விட்ட இடத்துக்கு திரும்ப வரும் பொழுது எல்லாம் கூட கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட கடன் கேட்காங்க. ஏன் கடன் கேட்காங்க? எனக்கு தேவைக்கும் அதிகமா பணம் இருக்குன்னு நம்புறாங்க. ஏன் அவங்க நம்புறாங்க? நான் தேவனை தேடுறேன். நீ தேவனை தேடினா நீ கடன் வாங்க மாட்டாய், நீ பலருக்கு கடன் கொடுப்பாய். வாழ்க்கையில கூட கிடைக்க வேணும்னா, அதிகம் கிடைக்க வேணும்னா, அதிக லாபம் கிடைக்க வேணும்னா, அதிக நன்மை கிடைக்க வேணும்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு. அப்ப அதை விட்டா நீங்க அதை செய்யுங்க. நீங்க கூட கிடைக்க வேணும்னு தேட வேண்டாம். விட்டது என்னது? உங்க வாழ்க்கையில
நீ ஏதோ ஒன்றை விட்டிருக்கிறாய். இந்த ஆகாது உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், உன் ஜீவியத்தை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அது மாற வேண்டும். நீங்க இழந்ததை பெற விட்டதை பெற வேண்டும். வாய் திறந்து சொல்லுங்க, இழந்ததை பெற விட்டதை பெற வேண்டும். இழந்ததை பெற விட்டதை பெற வேண்டும். சிம்சோனை பாங்க, அவன் ஒரு சிங்கத்தை அடிச்சு வாயை கிழிச்சான். 300 நரிகளை பிடிச்சான். நரி பிடிக்கிறதே கஷ்டம். வாழ்க்கையில 300 நரி பிடிச்சான். இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்லுவேன், இப்படி ஒரு பிசினஸ் அப்படி ஒரு பிசினஸ், எல்லாம் பயப்படுவாங்க. ஏன் பயம்? எதுல கை போட பயம். நிறைய சேலஞ்சஸ்க்கு நான் முகம் கொடுத்துருக்கேன். நான் சவால்களை சந்திக்க. சவால்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. எல்லாம் சொல்ல அதை பிடிக்க முடியாது. எப்படி? சிம்சனுக்கு அவ்வளவு வல்லமை இருந்துச்சு. அவன் எத்தனோ பேர் அடிச்சு கொன்றான். ஆனா ஒரு நாள் அவனோட வல்லமை இழந்தான். வல்லமை இழக்க காரணம் முக்கியத்துவத்தை விட்டான். எது முக்கியம்? கடவுள் கொடுத்த அர்ப்பணிப்பு, உடன்படிக்க. உன் முடியல வல்லமை இருக்கு, அந்த ரகசியத்தை சொல்லாத. அந்த ரகசியத்தை விட்டான். விட்டோன்னா வல்லமை போச்சு. இப்ப அவனுக்கே தெரியாம அவன் எல்லாரும் அடிக்கொண்டு எழுப்புறான். ஆனா முடியல. ஏன்? வல்லமை போச்சு. வல்லமை இழந்துட்டான். வல்லமை இழக்க காரணம் ரகசியத்தை விட்டான். தேவனை விட்டான். தேவனுடைய முக்கியத்துவம் விட்டான். தேவனை விட அவன் ஒரு பெண்ணுக்காக அந்த ரகசியத்தை விட்டான். எனவே அவனுடைய கண் பிடுங்கப்பட்டுச்சு. அவன் ட்ரை பண்ணான். எல்லாத்தையும் அடிக்க, எல்லாரையும் கொல்ல ட்ரை பண்ண. ஆனா முடியல. ஏன்? விட்ட இடத்துக்கு வர வேண்டும். நீ எதையோ விட்டு இருக்கிறாய். நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கு விளங்கும். எதை விட்டா அதுதான் நீ தேவனை விட்டாய். அந்த சிம்சோன் ஒரு நாள் மாவரைத்துக் கொண்டதே சிம்சோன் ஒரு நாள். சங்கிலியினால் கையும் காலும் கட்டப்பட்டிருந்த சிம்சோன் ஒரு நாள். 2 கண்கள் இழந்த சிம்சோன் ஒரு நாள். எதை விட்டானோ அதே இடத்துக்கு வந்து, என் தேவனே எனக்கு ஒரு விசை மன்னியும் சொல்ல பொழுது தேவன் திரும்ப கொடுத்தார். அதான் என் தேவன். தேவன் கோபத்தோடு இருக்கிறவர் அல்ல. அவர் கோபிக்க தாமதமாகிற தேவன். அவர் சீக்கிரம் கோபப்பட மாட்டாரு. தேவன் கோபிக்க தாமதமாகிற தேவன். அப்படி கோபித்தாலும் மிகவும் சீக்கிரத்தில் அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவாரு. இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனால் என்னுடைய உருக்கமான இரக்கங்களினாலே. ஏன்னா அவருடைய இரக்கம், உருக்கம், அன்பு மிக அதிகம். நீ வா, வந்த உடனே அவர் மறுபடி இழந்ததை அவர் திரும்ப தருவார். நீ இழந்ததை திரும்ப தருவார் என்று பலர் தாங்கள் விட்ட இடத்துக்கு செல்லாமல் தாங்கள் இழந்ததை பெற நினைக்காங்க. பணத்தை இழந்தா பணத்தை தேடிக்கொண்டு போகாத. நீ தேவனை தேடு. நீ தேவனை விட்டாய். தேவ பிரசன்னத்தை விட்டாய். தேவன் மேலே அன்பை விட்டாய். அந்த பரிசுத்தத்தை விட்டாய். உண்மையுள்ள வாழ்க்கையை விட்டாய். தேவனுக்கு கொடுப்பதை விட்டாய். உன் தசனபாத்தை கொடுப்பதை விட்டாய். காணிக்கை கொடுப்பதை விட்டாய். ஊழியம் செய்வதை விட்டாய். யாரோவனுக்காக ஊழியம் செய்வதை விட்டாய். வாழ்க்கையில் அதை விட்டதை பெற வேண்டாம். அப்பதான் நீ இழந்ததை உன்னாலே பெற முடியும். தேவனை விட்டவர்கள் தேவனிடம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபத்தை விடும் பொழுது வல்லமை இழப்பீர்கள். திரும்ப இழந்த வல்லமை வேண்டும் என்றால் திரும்ப ஜெபத்துக்கு வர வேண்டும். அதான் வேதம். இந்த இடத்துல பாங்க, 2 ராஜாக்களின் புத்தகத்தை நாங்கள் வாசித்தோம். 8ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி சொன்னான் 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. அந்த பெண்ணுக்கும் அந்த பிள்ளைக்கும் சொன்னான், போயிருங்க. அப்ப அந்த பெண் போனாங்க. அதுக்கு பிறகு அவங்க 7 வருஷத்துக்கு பிறகு அவள் திரும்ப வந்தா. திரும்ப வந்தோன்னு தான் இழந்த எல்லாவற்றையும் அவ திரும்ப பெற்றா. ஆனா அவ எங்க வந்தா? அவ வந்தவ ராஜாவிடத்தில் வந்தார். உனக்கும் எனக்கும் ராஜாக்காரு. அவ கிட்ட மட்டும் நீ வந்தார். நீ இழந்ததை மட்டுமல்ல, இழந்த வருஷத்தின் வருமானத்தை அவ தருவார். இந்த COVID-19 என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் இழந்தாயோ
என்னென்ன வருமானங்கள் இழந்தாயோ, என்னென்ன லாபங்கள் இழந்தாயோ, யார் யார் உன்னை ஏமாற்றினால, இல்லாட்டி யார் யாருக்கு நீ பணத்தை கொடுத்து அவங்க கீழே விழுந்து எதெல்லாம் இழந்தாயோ, அந்த இழந்த பணம் அல்ல, அந்த பணம் இருந்தால் எவ்வளவு வருமானம் வந்திருக்குமோ அந்த வருமானத்தையும் சேர்த்து தர வல்லவர் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. ஆமென் என்று சொல்லுங்கள். வீட்டை மட்டும் கொடுத்து நான் உன் வயல்னு கொடுக்கல, அந்த வயலிருந்து 7 வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை திரும்ப கொடுத்தா, 7 வருஷத்துக்கு முத பணத்தை நீ இழந்துக்கலாம். 1 கோடியோ 2 கோடியா, அந்த இழந்த அந்த 2 கோடியை தர தேவன் அல்ல, அந்த 2 கோடி இருந்து 7 வருஷம் அந்த வியாபாரம் நடந்து எவ்வளவு லாபம் வருமானம் வந்திருக்குமோ அத்தனை வருமானத்தையும் தரக்கூடியவர் என் ஆண்டவர், அந்த ராஜாதி ராஜா, அந்த தேவாதி தேவன், அந்த கத்தாதி கத்திரத்தில் வா. நீ விட்டது முழங்கால் ஜபத்தை, நீ விட்டது வேத வாசிப்ப, நீ விட்டது பாடலும் ஆராதனையும், நீ விட்டது அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருப்பத, நீ விட்டது கை தட்டி தேவனை துதிப்பத, நீ விட்டது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்பத, நீ விட்டதை செய், விட்டதை செய். நீ விட்டது தேவனுடைய ஊழியத்தை உண்மையா பக்தியோடு செஞ்ச அந்த பக்தியின் ஊழியத்தை விட்டாய், தேவ பயத்தை விட்டாய், தேவனுக்கு உண்மையாய் தசகம் பார்த்து கொடுப்பதை விட்டாய், சந்தோஷமாய் தேவனோடு இருப்பதை விட்டு நீ முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாய். எனவே உன் வாழ்க்கைக்குள்ள சர்ப்பங்கள், எனவே உன் வாழ்க்கையில் அழிவுகள். என் ஆண்டவர் சொல்ல, திரும்ப வா, திரும்ப வா, திரும்ப வா. முதலாவது ராஜா இடத்தில் போக வேண்டும். நீங்க இழந்தவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் ராஜாவிடத்தில் செல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்று அநேக ராஜாவிடத்தில் போகாமல் செழிப்பிடத்தில் செல்கிறார்கள். நீ ராஜாவிடத்தில் செல்லாமல் பணத்திடத்தில் செல்கிறார்கள். நீங்க செய்ய வேண்டியதுதான். வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எபேசு சபையை பார்த்து சொன்னார், நீ ஆதி அன்பை இழந்தாய். எபேசு பட்டணம் கிறிஸ்தவ பட்டணமாக இருந்துச்சு. ஆனா உங்களுடைய கடைசியில் ஆதி அன்பு இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ அன்பை விட்டாய், எனவே உன் விளக்கு தண்டை இழப்பாய், வெளிப்பாட்டை இழப்பாய், தேவ பிரகாசத்தை இழப்பாய், உன் வாழ்க்கையின் பிரகாசத்தை இழப்பாய், தேவனுடைய திட்டத்தை இழப்பாய். கடைசியில அந்த தேசம் அப்படியே துருக்கிய கையில போய் இன்றைக்கு அன்றைய எபேசி இன்றைக்கு துருக்கியா மாறிக்க. அன்றைக்கு வேதம் வைக்கப்பட்ட இடத்துல இன்றைக்கு குர்ஆன் வைக்கப்பட்டிருக்குது. காரணம் ஏன்? அவங்க விட்டாங்க கடவுளோடு கண்பு. காலையில் 7 மணி அப்பாவை பார்க்கணும், அவரோடு பேசணும், அவரோடு பழக வேணும், அவர் பாதத்தில் நான் இருக்கணும், நான் அவருக்காக வாழ வேணும். என் முழு என் இருதயமே அவருக்கு தான் நீ சொன்னாய். ஆனா உன் வாழ்க்கை எங்க போயிட்டு, எங்க போயிட்டு? ஆண்டவர் சொல்ல, திரும்ப வா. இல்ல, நீ வெளிச்சத்தை இழப்பாய், நீ ஆசுவாத்தை இழப்பாய், நீ நன்மை இழப்பாய். திரும்ப வந்தால் நான் திரும்ப உன்னை பிரகாசிக்க செய்வேன். நீ திரும்ப வந்தால் திரும்ப ஆசுவாதமா இருப்பாய். நீ திரும்ப வந்தால் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்றார். திரும்ப வா என்று சொல்றார். ஒரு மனிதனும் கிறிஸ்தவனா இல்லாத அந்த பட்டணத்திலே முழு பட்டணமே கிறிஸ்தவமாகும்படி கர்த்தர் செய்தாரே, அதே தேவன் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வறுமை கோட்டில உன்னை முழுமை ஆசீர்வாதத்துக்குள்ள அவர் வைப்பா. அன்பு, ஆதி அன்பு, ஆதி அன்பு நீ இழந்தாய். இன்னைக்கு சில பங்க முந்தி மாதிரி அன்பா இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாம் தேவை. அது எப்படி? நீ ஆசீர்வாதத்தை இழப்பாய். நீ விட்ட இடத்துக்கு திரும்ப வர வேண்டும். நீ விட்ட இடத்துக்கு திரும்ப வேணும். பைபிள்ல ஒரு அருமையான சம்பவம் இருக்கு. லூக்காவின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் பாங்க, கெட்ட குமாரன் தன் தகப்பனை விட்டான். தகப்பனை விட்டு அவன் போனான். போக நேரம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த வீட்டில் இருந்த மாதிரி தான் அவனுக்கு பணம் இருந்துச்சு, அந்த வீட்டில் இருந்த மாதிரி தான் சாப்பாடு இருந்துச்சு. கடைசியில அவன் தூர தேசத்துக்கு போனான். எல்லாவற்றையும் இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான், நன்மை இழந்தான். பன்றி மேய்க்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருந்தான். பன்றி மேய்க்கிற இடத்துல போய் உட்கார்ந்துதான். இன்றைக்கு சபை அப்படித்தான். இன்றைக்கு அற்புதத்தை சபை இழந்திருக்கு.
அதிசயங்களை சபை இழந்திருக்குது. காரணம் ஏன்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவருடன் இருக்க ஐக்கியத்தை இழந்திருக்குது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் ஜெபத்தை இழந்திருக்கு. அதனால் தான் இன்னைக்கு வல்லமை சபை இழந்திருக்குது. நீங்கள் தேவனிடத்தில் சேர்ந்தால் தேவன் உங்களிடத்தில் சேருவார். கம் ஆன். நீங்கள் தேவனிடத்தில் சேர்ந்தால் தேவன் உங்களிடத்தில் சேருவார். பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியம். அந்த ஜெப வாழ்க்கை இழந்தா வல்லமை இழப்பீங்க, அபிஷேகத்தை இழப்பீங்க, வெற்றி வாழ்க்கை இழப்பீங்க. இன்றைய சர்ச் சந்தோஷத்தை இழந்துள்ளது. சர்ச் சந்தோஷத்தை இழக்க காரணம் என்ன? இன்றைக்கு துதி நாடே இல்ல, துதி இல்ல. வாழ்க்கையில துதி தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். 2 பாட்டை கையை தட்டி படிங்க, உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம், உங்க வாழ்க்கைக்குள்ள சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, நான் திரும்ப வருகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் திரும்ப வருகிறேன். முடிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணுங்க, நான் திரும்ப வருகிறேன், நான் திரும்ப வருகிறேன், என் ஆண்டவர் திரும்ப வருகிறேன். உங்ககிட்ட திரும்ப வருகிறேன். தேவன் சொல்றார், நான் திரும்ப உங்களிடம் வருவேன், நீங்கள் என்னிடத்தில் திரும்ப வந்தால். நீ என்னிடத்தில் வா, நான் உன்னிடத்தில் வருவேன். நீங்க திரும்ப தேவனிடம் வந்தால் அவர் உங்களிடம் திரும்ப வந்து உங்களை மறுபடியும் அவர் வல்லமையாய் பயன்படுத்துவார். என் தேவன் அப்படிப்பட்டவர், என் தேவன் அப்படிப்பட்டவர். 2 சாமுவேல் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் இருக்கு. தாவீது நாட்கள்ல அந்த உடன்படிக்கை பெட்டி, சவுலின் நாட்களில் அது காணாம போயிட்டு, காணாம போன தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வாக நேரம் ஊசா அந்த மாடுகள் மிரண்டபடியா பெட்டியை தொட்டான். உடனே அவன் அதே இடத்துல செத்தான். உடனே தாவீது அது எருசலேமுக்கு கொண்டு இருந்தவன் அவன் என்ன செஞ்சானா, உடன்படிக்கை பெட்டி ஐயோ இது இவ்வளவு பயங்கரமா இருக்கு, எருசலேமுக்கு வரக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல இருந்து ஒரு ஆசாரியன் வீட்டில் வச்சான். அந்த ஆசாரியன் பேர் ஓபேத் ஏதோம். ஓ கம் ஆன். அவனுடைய வீட்டில் வச்சுட்டாங்க. தாவீது அந்த பெட்டியை எடுத்து அந்த அவனுடைய வீட்டில் வச்சுட்டான். ஓபேத் ஏதோம் வீட்டில் வச்சுட்டான். 18 மாசம் அங்க விட்டுட்டான். அந்த உடன்படிக்கை பெட்டியை விட்டுட்டு போயிட்டான். 18 மாசங்க. திடீர்னு பார்த்தா ஓபேத் ஏதோம் வீடு உடன்படிக்கை பெட்டினா தேவ பிரசன்னம். வீடே தலைக்கீழ மாறி பயங்கர ஆசீர்வாதம். ஆனா தாவீது ராஜ மாளிகையில் இருக்கான். ஆனா அவனுக்கு நிம்மதி இல்லை. உண்மையிலே சொல்ற போனா 150 சங்கீதத்தில் அதிகமான சங்கீதத்தை தாவீது எழுதினான். ஆனா இந்த 18 மாசத்துல ஒரு சங்கீதம் கூட எழுதல, ஒரு மியூசிக் இல்ல, ஒரு பாட்டு இல்ல. எப்படி இருக்கும்? தேவ பிரசன்னம் இல்லாட்டி எங்க பாட்டு வருமா, மியூசிக் வருமா? 18 மாசங்க சங்கீதங்கள் எழுதவே இல்லை. பாடல் இழந்தான், இசை இழந்தான், தேவ பிரசன்னத்தில் இழந்தான். ராஜ மாளிகையில் நீ இருந்துதான் என்ன பிரயோஜனம்? பெரிய வீடு இருந்து, பெரிய வாகனம் இருந்து, பெரிய கம்பெனி இருந்து, பெரிய பிசினஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? நிம்மதி இழப்பீங்க. ஏன்னா தேவ பிரசன்னத்தை விட்டீங்க. தேவ பிரசன்னம் தான், தேவ பிரசன்னம். தாவீது சொன்னான், நான் எங்க விட்டனோ நான் தேவ பிரசன்னத்துக்கிட்ட போவேன்னு சொல்லிட்டு அதே இடத்துக்கு போயிட்டான். போயிட்டு மியூசிக் அடிக்கிறவெல்லாம் கூட்டி போய் மியூசிக்கை அடிக்க வச்சு அவன் பாடி ஆடி துதிச்சு அவன் சந்தோஷமாய் அவன் வந்தான். நீ விட்ட இடத்துக்கு போ, இழந்ததை பெறலாம். தாவீது இழந்ததை பெற்றான். மறுபடியும் அவன் பாட்டு எழுதினான், மறுபடியும் சங்கீதம் எழுதினான், மறுபடியும் அவன் தேவனை பாட ஆரம்பித்தான். அவன் இழந்ததை பெற்றான். மிகவும் அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 to 14 வரை. ஜோவேல் chapter 2 verse 12 to 14. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவோமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருவார். போஜன பலி, பான பலி, ஒலிக்கமணியன், திருவிருந்து. திருவிருந்தால் என்ன? அவரோட ஒரு ஐக்கியம், அவருடைய சகத்தில், அவருடைய ரத்தத்தில் ஒரு ஐக்கியம். திரும்ப அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை அவர் தருவார். பைபிள் என்ன சொல்லுது? அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். நீ வரும் வரை அவர் பார்த்து கொண்டிருக்க தேவன். நீ எந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்காயோ அந்த ஆசீர்வாதம் திரும்ப தருவா. வாழ்க்கையில யாராவது ஒரு நம்பரை இழந்தாயா, அந்த தருவா, அவர் எடுத்துருவா. உன் வாழ்க்கையில நிம்மதி இழந்தாயா, அவடத்தில் வா. நீ விட்ட இடத்துக்கு வா. என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஊழியங்கள் வல்லமையாக போய்கிறது. நான் சொல்றேன், இந்த வருஷம் ஒரு பயங்கரமான மோசமான ஒரு வருஷமாக இருக்கிறது என்று பலர் சொல்றார்கள். ஆனா நான் சொல்றேன், இந்த வருஷம் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தின் வெற்றியின் வருஷமாக இருக்கும். நீ தேவனிடத்தில் திரும்ப வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் கொடுப்பா. அவர் திரும்ப கொடுப்பா. அவர் திரும்ப புதுப்பிக்கிற தேவன். தாவீதின் கூடாரத்தை திரும்ப புதுப்பிக்கிற தேவன். வெட்டுக்கிளி விட்டதை, பச்சை புலி விட்டதை, முசுக்கொட்டை பூச்சி விட்டதை, இவைகள் விட்டவைகளை தின்னு போட்டது. ஆண்டவர் சொல்லாங்க, நான் அவை எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன். என் தேவன் திரும்ப தருவான். ஒரு நல்ல கடவுளை வணங்குவோம். ஆவிக்குரிய வாழ்க்கை நீ பின்வாங்கியிருக்காய். ப்ரேயர் லைஃப் இல்லை, ஆனால் இன்டர்நெட் லைஃப்லேயே வாழ்ந்து கொண்டு போகாத. வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்துவாய். உலகம் உலகம் உலகம், பிஸ்னஸ் பிஸ்னஸ் இருக்காத. தேவனுடைய பாதத்தை புடி, இருகப்படி. அதுதான் ஆசீர்வாதம். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சை. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம். இரவெல்லாம் பகலெல்லாம் என் இதயம் உமக்காக துடிக்குது ஐயா. சொல்லு, ஆண்டவரோடு வாழ. ஒரு காலத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த கெட்ட குமாரன் அப்பா விட்டு போனா, ஆசீர்வாதமாக இருக்குன்னு போனா, கடைசியில் பண்டி மேய்க்கிற இடத்துல தான். அந்த இடத்துல இருந்த பொழுது அவன் சொன்னான், நான் என் உடுப்பை இழந்தேன், என் மோதிரத்தை இழந்தேன், என் ஷூ இழந்தேன், என் சந்தோஷத்தை இழந்தேன், என் நிம்மதி இழந்தேன். காரணம், நான் அப்பா விட்டேன். நான் அப்பா கிட்ட போவேன், நான் அவகிட்ட போவேன், நான் அவகிட்ட போவேன். அவருடைய குமாரன் என்று சொல்லவும் தகுதி இல்லை. நான் அவகிட்ட போவேன்னு சொன்னான். சகோதரன் சொல்றேன், நீ விட்ட இடத்துக்கு போனா நீ வேலைக்காரனா இருக்க மாட்டாய், நீ இழந்த ஆசீர்வாதத்தோடு தான் இருப்பாய். அவன் போனா, அப்பா கிட்ட போனா. அவன் போகணத்துல அந்த தகப்பன் ஓடி வந்தான். என் அன்பு சகோதரனே சகோதரி, நான் ஆண்டவருக்கு விட்டேன்னு சொல்லி நீ ஒரு அடி அவருக்கு நேராய் எடுத்து வைத்தால் அவர் உனக்கு நேராய் 10 அடிகள் எடுத்து வைக்க தேவன். அவன் நடந்துதான் வந்தான், ஆனா ஆண்டவர் ஓடி வந்தார். நீ நடந்து போகலாம், ஆனா அவர் ஓடி வருவாரு. நீ ஆண்டவர்கிட்ட போக வேகம் மெதுவாக இருந்தாலும் அவர் உன்னை அணைக்கிற தேவன். அவர் உன்னை அணைக்கிற தேவன். அவர் கோபப்படுற தேவன் அல்ல. அவர் கோபமா இருக்கிற தேவன் அல்ல. அவர் அன்பான தேவன். நீ வரும் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கார். நீங்கள் திரும்பினால் நீங்க இழந்த அனைத்தையும் அவர் திரும்ப தருவார். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நான் இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேற மாட்டீங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேற மாட்டீங்க. நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், இல்ல இல்ல நீங்க ப்ரேயர்ல ஒர்க் பண்ணணும், நீங்க ஆவியில ஒர்க் பண்ணணும். அது மட்டும்தான் உங்களுக்கு ஜெயம். அது மட்டும்தான் வெற்றியாக்கும். அது மட்டும்தான் அவரோடு வாழும் பொழுது, அந்த விட்ட இடத்துக்கு வரும் பொழுது மூத்தவங்க பொறாமைப்படுற அளவுக்கு கத்தவங்க வாழ்க்கையை திரும்ப தருவா. இந்த செய்திக்கு பின்பாக நாளைக்கல்ல இன்றைக்கே நீ தேவனிடத்தில் திரும்ப. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போவேன், உங்களுக்காக ஜெபிக்க போவேன். அவர் தன் 2 கரத்தை நீட்டி என்னிடத்தில் வாடு சொல்லா, என்னிடத்தில் வாடு சொல்லா. நீங்க
நீங்கள் அவரை விட்டுட்டீங்க. நீங்கள் அவரை விட்டுட்டீங்க. அவரை விட்டுட்டீங்க. இயேசு கிறிஸ்துவை அந்த 12 வயதில் தாயின் தகப்பனும் தேவாலயத்தில் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. பைபிள் சொல்லுது அவங்க நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க. அங்கே எங்கேயும் ஓடிக்கொண்டே இருந்தாங்க. நீங்கள் எங்கேயோ ஆண்டு விட்டுட்டீங்க. மறுபடியும் ஆண்டு எடுத்து வாங்க. நீங்கள் இருக்க அடுத்து உங்கள் 2 கைகளை உயர்த்தி கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்வீங்க. என்ன மன்னியப்பா, நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் நான் வாழ்ந்தேன், என்னை மன்னியும், என்ன மன்னியப்பா, மன்னியப்பா, என்ன மன்னிங்க, என்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நான் மறுபடியும் ஜெபத்துக்கு வாரேன் சொல்லுங்க. என் ஜெப வாழ்க்கைக்குள்ள வாரேன், என் வயது வாசிப்புக்குள்ள வாரேன், அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருக்க அந்த வாழ்க்கைக்கு வாரேன், பாட்டு படிக்க ஆராதிக்க வாழ்க்கைக்கு வாரேன், கையை தூக்கி உண்மை துதிக்கிற வாழ்க்கைக்கு வாரேன். இழந்த ஊழியத்தை மறுபடியும் நான் செய்யறேன்னு சொல்லுங்க. உங்களுடைய ராஜ்யத்துக்கு தேவை, ராஜ்யத்துக்காக நான் தசமபாதை கொடுக்காம விட்டேன், உங்களுடைய ஊழியர்களுக்கு கொடுப்பதை விட்டேன். என் பிரச்சனையை முடிக்கலான்னு பார்த்தேன். இல்லை, பிரச்சனை கூடுது, பிரச்சனை கூடுது, பிரச்சனை முடியும் உங்ககிட்டப்பா. நான் உங்ககிட்ட வாரேன்னு சொல்லு. நான் உனக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிக்காக, தாய்மார், பெற்றோர், அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருக்காகவும், ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எங்க வாழ்க்கையில சுவாமி நாங்க விட்டோம்பா, அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் என்னிடத்தில் திரும்ப வாங்க. நான் மறுபடியும் உயர்த்துவேன்னு சொன்னேன், மறுபடியும் உயர்த்துவேன்னு சொன்னேன். அது மட்டுமல்ல, நீ எந்த இடத்துல விட்டாயோ அப்பொழுது எதையெல்லாம் இழந்தாயோ, இழந்தது மட்டும் இல்லை, இத்தனை காலத்துக்கு அதன் மூலம் வர வேண்டிய வருமானத்தையும் சேர்த்து நான் தர வேண்டி சொன்ன தேவன், இன்றைக்கு இந்த மக்கள் ஆஸ்வதிக்கப்பட்டும், உடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறட்டும், உடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறட்டும். கர்த்தர் இந்த செய்தி மூலம் யாரோ ஒருவருக்கு பேசிக்கொண்டிருக்கா, வேலை 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 என்று சொல்லி நிறைய வேலைக்குன்னு சொல்லி ரொம்ப பிஸி ஆகிட்டாய். ஆண்டவர் சொல்ல மறுபடியும் வா. உன் மனதில் நிம்மதி இல்லை, நீ செய்கிற தொழிலில், நீ செய்கிற வியாபாரத்தில், நீ வாழ்கிற வாழ்க்கை நிம்மதி இல்லை. நீ கடவுள் இழந்துட்டாய். கடவுள் யாக்கோ தீர்க்கதரிசனமா பேசிக்கொண்டேக்கா, என்ன மன்னிங்கன்னு சொல்லு. நான் உன்னை பார்த்து சொல்லுறேன், நீ கடவுளை நேசிக்கிறதை விட அவர் ஒன்று அதிகம் நேசிக்கிறார். நீ கடவுள் மேல வச்சுக்க அன்பை விட அவர் உன் மேல ரொம்ப அன்பு வச்சுக்கார். அந்த கடவுளை விட்டுறாத. இந்த செய்தி உனக்கு தான். மக்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க ஜீவ நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்கள், உட்காருங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த நாளில் கடவுளை ஆஸ்வதம் உங்கள் மேலே இருக்கும். கடவுளோடு சேர்ந்து வாழுங்கள். நம்ம கோவிட்-19 பிறகு இந்த சர்ச்சை திறக்கும்படி நமக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் 50 பேருக்கு தான் சர்ச்சில் சேர முடியும்னு கொடுத்துருக்கார்கள். இது ஒரு தவறுதலான ஒரு முடிவாய் வந்திருக்குது. காரணம், அவர்கள் சர்ச்சின் அளவுகளை பார்க்காமல் அப்படி கொடுத்தபடியால். எனவே நான் 50 பேரோடு சர்ச் நடத்த எனக்கு முடியாது. காரணம், நமக்கு கிட்டத்தட்ட 2500 பேர் இருக்காங்க. 50 பேர் எடுத்தால் நான் 50 குரூப் எடுக்கணும். அப்போ தான் எனக்கு 2500 பேரை கவர் பண்ணலாம். அப்படின்னா நான் 50 ஆராதனை நடத்தணும். கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தேனாக்கே வெள்ளிக்கிழமை அந்த ஆராதனை முடியும் இல்லைஞ்சா. ஆனால் அது செய்ய முடியாது. ஆகவே வர கிழமை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். கடவுள் நமக்கு வாசல்கள் திறப்பா. அப்படி இல்லாவிட்டால் ஆன்லைனில் இந்த செய்தி நடந்து கொண்டிருக்கும். ஆனாலும் நான் என்னுடைய லீடர்ஸ் மீட்டிங், சூப்பர்வைசர்ஸ், கிங் பார்ட்னர், இப்படியான சின்ன சின்ன மீட்டிங்கில் நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் சண்டே நான் அவங்கள கூப்பிடுறேன். அதனால் நான் கூப்பிடு ஆராதனைக்காக இல்லை, நான் சில மீட்டிங்களுக்காக நான் கூப்பிடும்படி இருக்கேன். ஆனாலும் ஆன்லைன் நிகழ்ச்சி வைப்பாங்க. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாங்க. இந்த நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அளவில்லாமல் உற்சாகமாய் நாம் கொடுக்குற நேரம் சிலர் முகமுகப்பாங்க. நான் அவங்கள பற்றி ஒன்றும் சொல்லலை, அவங்கள குற்றப்படுத்தவும் இல்லை. அநேக சந்தோஷமாய் கொடுக்குறாங்க. கடவுள் அவங்களை ஆஸ்வதிப்பார், அவங்கள வாழ்க்கையை ஆஸ்வதிக்கா. இந்த சர்ச்சுக்கு பல
மிக சந்தோஷமாக உற்சாகமாய் கொடுத்து கொண்டு இருப்பதை நான் பார்க்கேன். சில சர்ச்சுக்கு கால் பண்ணி எனக்கு கையில் இவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு பேங்க்லாம் போய் போட தெரியாது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன பொழுது எங்கள் சர்ச் மூலம் அவங்களுக்கு ஸ்டாஃப் அனுப்பி நம்ம சில ஏற்பாடுகள் செய்து கொடுத்துருக்கோம். ஆகவே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இத்தனை நாட்களாக இந்த சர்ச் வாடகை, ஊழியர்களை சம்பளம், சர்ச் செலவுகள் எல்லாவற்றையும் கவனிக்க நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துக்கிய. அது தேவனுடைய ஊழியத்தையும் ராஜ்யத்தையும் வளர்க்க அது நமக்கு பெரிய உதவியை செய்திருக்கிறது. எனவே இது உங்கள் ஆசீர்வாத நேரம், இது அற்புதத்தின் நேரம். விதையுங்கள், கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உற்சாகமாய் கொடுங்கள், தேவன் உங்கள் மேலே ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ. வர புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சிங்கள மொழியிலும் 6:30க்கு தமிழ் மொழியிலும் நான் உங்களை ஃபேஸ்புக் வழியாக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை குறித்து பேச போகிறேன். என் மகனும் மகளும் இப்பொழுது உங்கள் மத்தியில் ஒரு பாடலை பாட நீங்களும் கைகளை தட்டி உற்சாகமாய் இன்று தேவனோடு இணைந்து வாழுங்கள். God bless you. I love you. வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்வதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்தினோமே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே.
வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே